மக்கள் பணத்தில் கணக்கு கேட்டால் நாடாளுமன்ற விதிகளை காட்டி வாயை அடிக்கும் பிதாமகர்கள். பிஎம் கேர்ஸ் மர்ம கணக்கா? ஆர்டிஐலயும் தகவல் இல்ல, சிஏஜிலயும் தணிக்கை இல்ல. கிட்டத்தட்ட 6200 கோடி ரூபாய் மக்களுக்கான பணம் எங்கே போச்சு, யாருக்கு போச்சு? பிஎம் கேர்ஸ் மக்களுக்கான நிதியா இல்ல தனிநபர் சொத்தா? பிஎம் கேர்ஸ்க்கு நிதியை வசூலிக்கும் போது பிரதமருடைய முகம், அரசுடைய சின்னம். ஆனா கணக்கு கேட்டா தனியார் சொத்து, கணக்கு சொல்ல முடியாதுன்றாங்க. இந்த இரட்டையோட பகல் கொலையை தட்டி கேட்க நாடாளுமன்றத்தில் குரல் கூட எழுப்ப முடியாதா? கொரோனா காலத்தில் மக்கள் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் இல்லாம சிகிச்சைக்கு தவித்த போது சேர்க்கப்பட்ட இந்த நிதிக்கு இதுவரைக்கும் ஆடிட் இல்ல. காங்கிரஸ், இடதுசாரிகள், திமுக மற்றும் இந்திய கூட்டணியினர் எழுப்பும் இந்த நியாயமான கேள்விக்கு இதுவரை பிரதமர் அலுவலகம் பதில் சொல்லாமல் பயப்படுவது ஏன்? அதாவது ஒன்றிய பிரதமர் நரேந்திரா குறித்து எந்த ஒரு கேள்வியும் கேட்க கூடாது. அவருடைய திருட்டுத்தனத்தையும் அயோக்கியத்தனத்தையும் மொள்ளமாரித்தனத்தையும் யாராவது கேள்வி கேட்டாக்க உடனடியா அவங்களுக்கு ஆன்டி இண்டியன் முத்திரை குத்துறதும், நரேந்திரா போன்ற திருட்டு பயலுக ஒரு திருட்டுத்தனத்தையும் ஒரு போர்ஜரி தனத்தையும் சட்டப்பூர்வமாக செய்து காட்டுவோம், உங்களால என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் வந்து சட்டத்தை பார்த்து கேள்வி கேட்குது. இவர்களுடைய இந்த ஏகாதிபத்திய திமிருக்கும் இவர்களுடைய இந்த ஏகாதிபத்திய சுரண்டலுக்கும் சரியான தீர்ப்பை வந்துட்டு இனியாவது மக்கள் வந்து புரிந்து கொண்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த செய்திகள் கொடுத்தது இந்த வீடியோ முழுசா பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனல் சப்ஸ்கிரைப் செய்வதோட இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தோழர்களே. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களை, நம்முடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திரா இதுவரைக்கும் எதை தொட்டாலுமே அதுல வந்து மிகப்பெரிய மர்மம் வந்துட்டு புதைந்து கொண்டே இருக்கு. அப்படிப்பட்ட மர்மம் நிறைந்த ஒன்றாக இருக்கக்கூடியது இந்த பிஎம் கேர் ஃபண்ட். இந்த பிஎம் கேர் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா பிஎம் கர்ஸ் அப்படின்ற நிலைமையில தான் பார்க்க முடியுது. ஏன்னா இந்த பிஎம் கேர் ஃபண்ட்ன்றது நிதி இல்லை, இது மக்களுக்கு நம்ம ஒன்றிய பிரதமர் நரேந்திரா கொடுத்த சாபம்னு சொல்லலாம். கொரோனா காலத்துல மக்கள் ஆக்சிஜன் இல்லாம செத்துக்கிட்டு இருந்த காலத்துல இவரு நிதியை வாங்கி சுருட்டிக்கிட்டு இருந்தாரு. மக்கள் கொத்து கொத்தா செத்து மடியும் போது கார்பரேட் நிறுவனங்கள் பரப்பட்ட மக்கள்கிட்டையும் நிதியை வாங்கி பணத்தை பிடிங்கி பிஎம் கேர் ஃபண்ட்ல போட்டாங்க. இப்ப கணக்கு கேட்டா விதிகளை காட்டுறாங்கன்னா இது சாபம் இல்லாம என்னன்னு சொல்ல முடியும்? பிஎம் கேர் ஃபண்ட பிஎம் கரின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்த இந்திய மக்கள் முகத்திலையும் வந்துட்டு பூசப்பட்ட கரியாக தான் இத வந்து பார்க்க முடியுது. அதாவது இந்த பிஎம் கேர் வந்து பிஎம் கர்ஸ்னு சொல்லலாம், பிஎம் கரின்னு சொல்லலாம். அதே போல இந்த பிஎம் கேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிஎம் சோர்ஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அதனுடைய மர்மங்கள் வந்து நிறைந்திருக்குது. அதுக்குள்ள பல மர்மங்கள் நிறைந்திருக்குது. இந்த பிஎம் கேர் ஃபண்ட்ஸ்ன்றது பாத்தீங்கன்னாக்கா அது கிட்டத்தட்ட பிஎம் சோர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த விஷயத்துல இந்த ஃபண்ட் இந்த 6200 கோடி ரூபாய் பணத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு திருட்டுத்தனங்கள் இருக்குது. அவ்வளவு பெரிய பேரிடர் காலத்துல மக்கள்ல பல பேர் வந்து கொடுத்த பணத்தை, மக்களோட வரிப்பணத்தையும் பொதுத்துறை நிறுவன ஊழியர்களோட சம்பளத்தையும் ரகசியமா அமுக்கிற இந்த வித்தையை வந்து பாத்தீங்கன்னா பிஎம் கேர் ஃபண்ட் சொல்றத விட அதே போல இந்த பிஎம் கேர் ஃபண்ட் பிஎம் காஸ் குல்லா அப்படின்னு கூட சொல்லலாம். குஜராத்தில பிரதமர் பதவி பேர்ல வந்துட்டு வசூலிக்கப்பட்ட இந்த பணம் வந்து பிஎம் கேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நரேந்திராவின் தனிப்பட்ட கல்லாவா அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. அந்த அளவுக்கு ஒரு தில்லாலங்கடியான வேலையை வந்து செஞ்சிருக்கிறாங்க. விளம்பரத்துக்கு மட்டும் பாரத பிரதமர் போர்டு வச்சுக்கிட்டு கணக்கு கேட்டாக்கா நாங்க பிரைவேட் ட்ரஸ்ட்னு சொல்லி எங்க கிட்ட கேள்வி கேட்கிற அதிகாரம் யாருக்கு இல்ல அப்படின்னு சொல்ற இந்த பிணந்தினிய அரசியலால பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே வந்துட்டு கோபத்தையும் கொந்தளிப்பையும் தான் உண்டாக்கி இருக்குது. இந்தியாவுடைய ஆகப்பெரிய ஜனநாயக கோயிலா சொல்லப்படுகின்ற இந்திய நாடாளுமன்றத்துல கூட இந்த பிஎம் கேர் ஃபண்ட பத்தி எந்த ஒரு கேள்வியும் எழுப்ப முடியாத சூழலை வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் அவருடைய கூட்டாளிகளும் குறிப்பா பிரதமர் அலுவலகம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜெகதால தில்லாலங்கடி வேலையா வந்து ரொம்ப மோசடியா செஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து நரேந்திரா ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட யாருமே வந்து கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா அது வந்துட்டு முழுக்க பிஎம் அப்படின்ட்டு பிரைம் மினிஸ்டர் கேர்ஸ் அப்படின்ற பேர்ல பிஎம் அப்படின்னு போட்டுக்கிட்டு பிரதம மந்திரி கேர்ஸ் அப்படின்ற பேர்ல நீங்க போட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய போட்டோ வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசினுடைய அரசு முத்திரையை வச்சுக்கிட்டு நீங்க வந்துட்டு அந்த ஃபண்டை வந்து மக்கள்கிட்டையும் சரி, பொதுத்துறை நிறுவனங்கள்ட்டையும் சரி, கார்பரேட் நிறுவனத்தையும் சரி பல்லாயிரம் கோடி ரூபாய் பணத்தை வந்துட்டு வாங்கி அந்த பணத்துக்கு வந்து நீங்க கணக்கு காட்ட மாட்டேன், அப்படி கணக்கு கேட்கறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்லை, இதுக்கு வந்துட்டு ஆடிட் பண்ண மாட்டோம், இதுக்கு வந்து அதாவது வந்து இந்த ட்ரஸ்ட் அந்த பிஎம் கேர் ஃபண்ட் ஆரம்பிக்கும் போதே வெளிப்படையாக இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்தவித கணக்கும் யாரும் கேட்க முடியாத அளவுக்கு வந்துட்டு தில்லாலங்கடி திருட்டுத்தனமாக இதை வந்து செஞ்சப்பவே இந்த நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை எதிர்கட்சி மக்களும் குறிப்பா இடதுசாரிகளாகட்டும்
திமுகவுடைய தற்போதைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த நம்முடைய தற்போதைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த PM கேர் ஃபண்ட் குறித்து பல விதமான எச்சரிக்கைத்தனமான கேள்வி எழுப்பியிருந்தாங்க. எதுக்காக வந்துட்டு இது ஒரு பிரதமர் பேர்ல வந்துட்டு வசூலிக்கப்படுகின்ற நிதிக்கு வந்துட்டு கணக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா தமிழ்நாட்டுல வந்துட்டு குரல் எழுப்ப ஆரம்பிச்சது. இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த PM கேர் ஃபண்ட் பத்தி கேள்வி எழுப்புறதுக்கு நாடாளுமன்றத்துல முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னா தனியார் சொத்து, இதை வந்து கணக்கு கேட்பதற்கு நாடாளுமன்றத்துல யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்ற மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கே அந்த உரிமை இல்லை, நாடாளுமன்றத்துல இது விவாதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வாய்ப்புட்டு போடுறது யாருன்னா பிரதமர் அலுவலகமா தான் இருக்கு. எதுக்காக பிரதமர் அலுவலகம் அவசரமாக இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்யறாங்க, எதுக்காக மறைக்கிறாங்க அப்படின்றத இங்க $1 பில்லியன் கேள்வியா இருக்குது. அதனை குறிப்பா கடந்த ஜனவரி 30 பிரதமர் அலுவலகத்துல இருந்துட்டு நாடாளுமன்றத்துக்கு, அதுவும் கடந்த ஜனவரி 30 இந்திய நாடாளுமன்ற மக்களவை செயலகத்துக்கு பிரதமர் அலுவலகத்துல வந்துட்டு ஒரு கடிதம் வந்துட்டு போயிருக்குது. அந்த கடிதத்துல வந்துட்டு விதி எண் 41(2) அதுல இருக்க சப் கிளாஸ் 8+17 இந்த விதிகளை சுட்டிக்காட்டி இந்த நிதிக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் எந்த ஒரு நேரடி சம்பந்தமும் இல்ல, அதனால இந்த PM கேர் ஃபண்ட பத்தி எந்த ஒரு கேள்விகளையும் அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, பிஎம்ங்கிற பதவியை பயன்படுத்தி PM கேர் ஃபண்ட்ஸ் வந்துட்டு நிதியை ஓபன் பண்ணுவீங்க, பிஎம்ங்கிற பேரை பயன்படுத்துவீங்க, இந்திய அரசு சின்னத்தை பயன்படுத்துவீங்க, ஆனா இந்திய நாடாளுமன்றத்துக்கு பதில் சொல்ல மாட்டீங்கன்னா என்னங்க உங்க நியாயம், என்னங்க உங்க நேர்மை? அதனை குறிப்பா 2023 மார்ச் மாத கணக்குப்படி இந்த PM கேர் ஃபண்ட்ல வந்துட்டு கிட்டத்தட்ட 6283 கோடி ரூபாய் இருக்கு. இந்த பணம் எங்க இருந்து வந்தது? 100க்கும் மேற்பட்ட பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள்ட்ட இருந்து அவங்க சம்பளத்தை வந்து கிட்டத்தட்ட 155 கோடி ரூபாய் வந்துட்டு இந்த ஃபண்டுக்கு வந்து சேர்ந்து இருக்குது. அது மட்டும் இல்லாம அதே போல கார்பரேட் நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 2200 கோடி ரூபாய் பணத்தை வந்து கொடுத்திருக்கிறாங்க. அரசு ஊழியர்களோட சம்பளத்தை வலுக்கட்டாயமாக வந்து PM கேர் ஃபண்ட்ல வந்து போட வைக்கிறீங்க அப்படிங்குள்ள அந்த PM கேர் ஃபண்ட் வந்துட்டு எப்படி வந்து தனியார் சொத்தாக மாறும்? இந்த சூழல்ல காங்கிரஸ் கட்சியோட பொதுச் செயலாளர் திரு சி வேணுகோபாலும் இடதுசாரி தோழர் திரு கனகராஜ் அவர்களும் மிக சரியான முக்கியமான ஒரு கேள்வி வந்துட்டு எழுப்புறாங்க. தனியார் நிதிக்கு எதுக்காக பிரதமர் பேரை வந்துட்டு வைக்கிறீங்க? ஏன் வந்துட்டு PIB அரசு தகவல் மையம் மூலியமாக வந்துட்டு அதை வந்துட்டு விளம்பரப்படுத்துறீங்க? ஒரு தனியார் சொத்தை எதுக்காக அரசு தகவல் மையம் மூலியமா விளம்பரப்படுத்துறீங்க? மக்கள் பிரதிநிதிகள் வந்துட்டு அவையில கேட்கிற கேள்விக்கு ஏன் பதில் சொல்லாம ஓடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டமாக வந்துட்டு கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க. இந்த PM கேர் ஃபண்ட் பத்தி RTI மூலியமா, அதாவது தகவல் அறியும் சட்டத்தின் மூலியமா வந்துட்டு எந்த ஒரு தகவல் கேட்டாலும் அதை வந்து கொடுக்க மாட்டாங்க, கேட்டா பிரைவேட்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த கணக்குகளை வந்துட்டு ஆடிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு CAGக்கு வந்துட்டு உத்தரவிடுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போனாலும் இல்ல இது வந்து பிரைவேட் சொத்து, இதை வந்து குறித்து வந்துட்டு அது மாதிரிலாம் கேள்வி இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டிலேயே வந்துட்டு அரசு PM கேர் ஃபண்ட் மூலியமா வந்துட்டு தகவல்கள் சொல்லப்படும். ஆனா இந்த PM கேர் ஃபண்ட் வந்து நிர்வாகம் பண்றது யாரு? அதாவது பிரதமர் பதவியில இருக்க இப்போதைக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா, பாதுகாப்புத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர் சொல்லிட்டு இப்படி அமைச்சர் பொறுப்புல இருக்கவங்க எல்லாம் அதுல இருக்கிறாங்க. அப்படின்னாக்கா இது எப்படி தனியார் அமைப்பாகும் அப்படின்றதா இங்க $1 பில்லியன் கேள்வியே. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தேசபக்தின்னு சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்களோட வறுமையை காரணம் காட்டிட்டு அந்த வறுமையை ஒழிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா தங்களுடைய அதிகாரத்தையும் பதவியும் அந்த பதவியின் பெயரையும் பயன்படுத்தி மக்கள்கிட்ட வந்துட்டு பணத்தை வந்துட்டு சுரண்டுவாங்க, தன்கொடைன்ற பேர்ல வசூலிச்சு திருடி சுரண்டுவாங்க. அப்படி சுரண்ட பணத்துக்கு கணக்கு கேட்டாக்கா இல்ல இதுக்கெல்லாம் நீங்க கணக்கு கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் கஷ்டப்பட்டு கொடுத்த பணத்துக்கு கணக்கு கேட்டா அதை காட்டாம இருக்கிறதுக்கு பேருதான் கிளீன் இந்தியாவா அப்படின்ற கேள்விதான் இங்க எழும்புது. அவசர காலம்னு சொல்லிட்டு அவசரமா மக்கள்கிட்ட வந்துட்டு கட்டாயப்படுத்தி பணத்தை வசூல் பண்ணிட்டு அந்த அவசரம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கணக்கு காட்டாம இருக்கிறது ஏன்? ₹1 மக்கள் பணம் இருந்தால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு ஒன்றிய பிரதமருக்கு இருக்குதானே? இது குறித்தெல்லாம் கேள்வி கேட்டாலே உடனடியா நீங்களா ஆன்டி இந்தியன், தேச துரோகிகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க ஒரு கோஷ்டி. அதான் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா குறித்து எந்த ஒரு கேள்வியும் கேட்க கூடாது, அவருடைய திருட்டுத்தனத்தையும் அயோக்கியத்தனத்தையும் மொள்ளமாரித்தனத்தையும் யாராவது கேள்வி கேட்டாக்க உடனடியா அவங்களுக்கு ஆன்டி இந்தியன் முத்திர குத்துறதும் தேச துரோகிகள் சொல்றது போன்ற மூடத்தனமான கூட்டங்கள் இங்க இருக்கிற வரைக்கும் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா போன்ற திருட்டு பயலுக இந்த மக்களுடைய பணத்தை வந்து திருடத்தான் செய்வாங்க அப்படின்றதுல
எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. இப்படிப்பட்ட இந்த அயோக்கியத்தனத்துக்கு இவர்கள் பண்ணுகின்ற இந்த ஒரு திருட்டுத்தனத்தையும் ஒரு போர்ஜரி தனத்தையும் சட்டப்பூர்வமாக செய்து காட்டுவோம், உங்களால என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு கும்பல் சட்டத்தை பார்த்து கேள்வி கேட்குது. நீதித்துறையை பாத்தீங்கன்னாக்கா அமைதி காக்குறாங்க. இந்திய நாடாளுமன்றத்தில் இது குறித்து கேள்வி கேட்க முடியாது, மக்கள் பிரதிநிதிகளை கேள்வி கேட்க முடியாதுனாக்கா இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் எங்க போயிட்டு இருக்குது அப்படின்றத மக்களாகிய நாம தான் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய இந்த ஏகாதிபத்திய திமிருக்கும் இவர்களுடைய இந்த ஏகாதிபத்திய சுரண்டலுக்கும் சரியான தீர்ப்பை இனியாவது மக்கள் புரிந்து கொண்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இவர்கள் பாத்தீங்கன்னா நீதித்துறையும் கையில வளைத்து கொண்டோ நாடாளுமன்றத்தில் தங்களுடைய மெஜாரிட்டியை வைத்துக் கொண்டு எது வேணா செய்யலாம்னு நினைச்சிட்டு சர்வாதிகார ஏகாதிபத்திய போக்குவரத்து செயல்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நினைக்காது. இந்த உலகம் எத்தனையோ சர்வாதிகார ஏகாதிபத்தியத்தை பார்த்துட்டு தான் இருக்காங்க, எத்தனையோ கொழுத்த சுரண்டல்காரர்களை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த உலகத்துல இதுவரைக்கும் இருந்த அத்தனை சுரண்டல்காரர்களையும் ஒன்று சேர்த்தாலும் நம்ம ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய கால் தூசுக்கு ஆக மாட்டாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா திருட்டுத்தனத்தையும் 420 தனத்தையும் போர்ஜரி தனத்தையும் ரொம்ப சர்வ சாதாரணமாக சட்டப்பூர்வமா செய்யறாங்க. இது பாத்தீங்கன்னாக்கா ஒரு பிரதமர் அப்படின்ற பேர்ல வந்துகிட்டு வைத்து கொண்டு இவர் சுரண்டி இருக்கிறார் அப்படிங்குள்ள இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவாகட்டும் பாஜகவாகட்டும் இதுல பாத்தீங்கன்னாக்கா குறிப்பிட்டு யார் யாரெல்லாம் இந்த பிஎம் கேர் ஃபண்டை இது பண்ண இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு எல்லாத்தையும் மிகப்பெரிய பங்கு இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா நாடாளுமன்றத்துக்கே இன்னைக்கு பிரதமர் அலுவலகம் வாய்ப்புட்டு போடுதுனாக்கா நாளைக்கு நீதித்துறைக்கு என்ன நடக்குன்றது தெரியல. நீதித்துறையா இத தலையிட்டு சரியான மக்களுக்கு கிட்டத்தட்ட இந்த 6283 கோடி ரூபாய் பணம் என்னாச்சுன்றது குறித்து கணக்குகளை மக்களுக்கு தெரிவிக்குமா என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்கும் தோழர்களே. நன்றி, வணக்கம். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.